ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாஷிங் மிஷினோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷினோட பிராண்டோட பேர் வந்து எலக்ட்ரோலெக்ஸு. இது வந்து ஒரு ஜெர்மன் பிராண்டு. ஃப்ரண்ட் லோடு. வேர்ல்டு வைடாக பார்த்திங்கன்னா இந்த பிராண்டுக்கு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்குது. இந்தியாவில் ஆனால் இப்போ தான் ஆக்டிவாக லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து 700 சீரீஸு. இதனோட கெப்பாசிட்டி வந்து 11 கேஜி. 10 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. இது வாங்குறதுக்கு முன்னாடி நான் ஐஎஃப்பி தான் வச்சுருந்தேன். ஐஎஃப்பியில் வாஷ் பண்ணுறப்ப ட்ரம் ஃபுல்லாக துணியை போட்டு டம்ப் பண்ணிடுவேன். துணியும் நல்லா அரேஞ்ச் பண்ணிலாம் போட மாட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஃபுல் ட்ரம்மை டம்ப் பண்ணக்கூடாது. ட்ரம்மில் பாதி அளவு தான் துணி போடணும். மெஷினோட கெப்பாசிட்டி என்னவோ அதில் பாதி அளவு துணி போட்டால் தான் துணி நல்லா துவைக்கும்னு இந்த தடவை இன்ஸ்டால் பண்ண வந்தவர் சொன்னார். வாஷிங் மிஷின் வேறு வாங்கலான்னு போய் பார்க்க போகிறப்ப அங்கேயும் இதே தான் சொன்னாங்க. அதனால தான் நான் 11 கேஜி ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது மெஷினோட ட்ரம்மு. இது நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. மற்ற மிஷினோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவே ஸ்பேஷியஸ் இது. கிளாஸ் டோர் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஸ்டர்டியாகவும் இருக்குது. மிஷினோட பில்டப் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. வீடியோவில் காமிக்கிற இந்த பார்ட் பேர் ட்ரைன் பம்பு. இந்த ரெட் கலரில் பட்டன் மாதிரி தெரியறத ப்ரெஸ் பண்ணி கீழே இழுத்து விட்டோம்னா அது ரிலீஸ் ஆகி உள்ளே கலெக்ட் ஆகிருக்க வேஸ்ட் வாட்டர்லாம் வெளியே வந்துடும். மெஷினில் துணியை போடுறதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிடணும். இது ப்ரோக்ராம் செட் பண்ணுற நாபு. இதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். பேபி கேர், உல், குவிக் 15, டெய்லி 39, ஃபுல் வாஷ் 60, காட்டன்ஸ், மிக்ஸ்ட், டெலிகேட்ஸ், பெட்டிங், வேப்பர் ரிஃப்ரெஷ், எனர்ஜி சேவர், ஆப் ப்ரோக்ராம், இதெல்லாம் தான் இந்த மெஷினில் இருக்க ப்ரோக்ராம்ஸு. இப்போ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற க்ளோத்ஸ் எல்லாம் இந்த ஃபுல் வாஷ் 60லேயோ இல்லை டெய்லி 39லேயோ நமக்கு எந்த ப்ரோக்ராம் சூட் ஆகுதோ அதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பேபி கேர்ன்ற ப்ரோக்ராமில் குழந்தைங்களோட துணியெல்லாம் போட்டோம்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கொடுக்குது. பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்லாம் வாஷ் பண்ணோன்னா பெட்டிங் ப்ரோக்ராமை செட் பண்ணி நம்ம அதை போட்டு துவைச்சிக்கலாம். எல்லா வகை துணியும் ஒன்றா கலந்து போடுறது தான் மிக்ஸ்டு ப்ரோக்ராமு. காட்டன் க்ளோத்ஸ்லாம் வாஷ் பண்ணணுன்னா காட்டன்ஸுங்கிற ப்ரோக்ராமை செட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். உள்ளன் க்ளோத்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மெஷின் வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஃபேப்ரிக் எந்த டேமேஜும் ஆகாமல் நல்லா வாஷ் பண்ணி கொடுக்குது. அதனாலேயே உல்மார்க் சர்டிஃபிகேஷன் இந்த பிராண்டுக்கு கிடச்சிருக்கு. மெஷினுக்கு நல்ல லைஃப் வேணும்னா ட்ரம்மில் பாதி அளவு துணி போடணும். அதே மாதிரி துணிக்காமல் கொஞ்சம் விரிச்ச மாதிரியும் போடணும். மெஷினை ஆன் பண்ணிவிட்டு துணியை போட்டோம்னா நம்ம போடுற துணியோட வெயிட்டு, அந்த லோடோட பர்சன்டேஜு எல்லாமே மெஷினில் டிஸ்பிளேயில் காமிச்சிரும். நான் இப்போ வந்து ஃபுல் வாஷ் 60ன்ற ப்ரோக்ராமை செட் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஹவர் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக மெஷின் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம துணியை வெளியே எடுத்து காயப்பட வேண்டியது தான். இந்த ப்ரோக்ராம்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்த்தோன்னா சென்சர் வாஷ், ஸ்டெயின், ஹைஜீனிக் கேர், ப்ரீ வாஷ், டிலே எண்ட். இதில் எந்த ஆப்ஷன் நமக்கு தேவையோ அதை ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சென்சர் வாஷுங்கிறது நம்ம போடுற துணியோட அழுக்கை பொறுத்து அதுக்கு தேவையான அளவு டிட்டர்ஜென்ட்டையும் தண்ணியையும் டைமையும் அதுவாக செட் பண்ணிக்கும். டைம் செட் பண்ணி வாஷ் பண்ணுற ப்ரோக்ராம்லலாம் சென்சர் வாஷ் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியாது. இந்த மிக்ஸ்டு ப்ரோக்ராமுக்கு மட்டும்தான் சென்சர் வாஷ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு தேவையான லிக்விட் ஊற்றுறதுக்கு சாஃப்ட்னருக்கு ப்ரீ வாஷ்னு 3 பார்ட்டிஷன் உள்ள ட்ரே கொடுத்துருக்காங்க. ரொம்ப கரை இருக்க துணிலாம் ஸ்ட்ரெயின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோன்னா ஓரளவு கரை போயிடுது. மொபைல் ஆப் செட் பண்ணி ப்ரோக்ராம்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது ஆப் ப்ரோக்ராமு. நமக்கு ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் துணி வாஷ் பண்ணி வேணும்னா அந்த டைமை செட் பண்ணிட்டோம்னா அந்த டைமை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அதில் வாஷ் பண்ணி கொடுக்குறது தான் டிலே என் ப்ரோக்ராமு. வேப்பர் ரிஃப்ரெஷ்ங்கிறது ஸ்டீம் வாஷ் கான்செப்ட் தான். ஹை டெம்பரேச்சரில் உருவாகிற ஸ்டீமு துணியில் இருக்க அழுக்கு எடுத்துருது, துணியில் இருக்க சுருக்கத்தையும் நல்லா எடுத்துருது. இந்த மாதிரி வேப்பர் ரிஃப்ரெஷ் பண்ண க்ளோத்ஸ் எல்லாம் அயன் பண்ணுற அளவுக்கு இல்லாட்டியும் கூட சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்குது. எனர்ஜி சேவருங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம போட்டிருக்க லாண்ட்ரி லோடுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்பின் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். வாட்டர் லெவலும் தேவையான அளவு எடுத்து வாட்டர் சேவ் பண்ணிடும். ஹைஜீனிக் கேருங்கிறது நம்ம போடுற துணியோட வாஷிங் ப்ராசஸில் லாஸ்ட் வாஷ் முடிஞ்சோடனேயே லோ டெம்பரேச்சரில் வேப்பர் ப்ரொடியூஸ் பண்ணி துணியில் இருக்க அழுக்கு,
ஜெர்ம்ஸு, அலர்ஜென்ஸ் எல்லாத்தையும் சுத்தமா எடுத்து குடுக்குது. நான் இதுவரைக்கும் ஓரளவு டீட்டெயில்டா எல்லா ப்ரோகிராம்ஸ் பத்தியும் சொல்லிட்டேன். நீங்க வாஷிங் மிஷின் வாங்குற மாரி இருந்தா, புதுசா இருக்கேன்னு யோசிக்காம தாராளமா இத கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க.